உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிட்ட வந்தனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஏய் சும்மா அலட்டிக்காதே. வாடி சந்தோஷமா. உன்னை எனக்கு பிடிக்கல. என் அக்காவை கொன்னு உன் மூச்சு என் மேல பட்டா கூட நான் செத்துடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். மரியாதையா போயிடு. முருகா முருகா முருகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டு பாடின ஒரு வீட்ல இருந்து ஒரு பொண்ணு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? அரோகரா பாருங்க, சத்தம் கேட்குது பாருங்க. ஆமா, ஒரே சத்தமா கேட்டுச்சு. முருகான்னு வேற கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த வீட்டுல இருக்க ஆளுங்க என்னை உள்ள விடல. அந்த வீட்டை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா முருகா? வாங்க காட்டுறேன். வாங்க வாங்க. ஆமா, ஏதோ இந்த ஊரே சொந்தங்கிற மாதிரியும் எவனும் உன்னை காப்பாத்த வருவான்னு சொன்னியே, ஒருத்தரையும் காணோம். என்ன சைலண்டா என்ன மிரட்டி பாக்குறியா? பாத்துட்டே இரு. எனக்காக ஒரு மனுஷன் கேள்வி கேட்க வருவாரு. ஏன் கஷ்டத்துக்கும் தோல் கொடுக்க ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனைனா தட்டி கேப்பாருன்னு உனக்கு சீக்கிரமாவே புரியும். எப்போ? நம்ம சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? சி, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? அக்காவை கொன்னுட்டு தங்கச்சி அடையணும்னு நினைக்கிற ஓனாய் நீ. உனக்கெல்லாம் என்ன பேச்சு? ஏய், ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு இன்னுமா தெரியல உனக்கு? உனக்கு நான் படிப்படியா கத்து கொடுக்கறேன். யாரு நீ? நீ எனக்கு கத்து தர போறியா? உன்ன மாதிரி இந்த ஆம்பளை திமிரலாம் மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு, தெரியும்ல. நீ பேசாம இங்கிருந்து போயிடு. நீ முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்க பாரு. என்னடி அடிச்சா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லாத ஒருத்தி நீ என் உயிரை காப்பாத்திக்க சொல்றியா? இப்போ எவன் உன்னை காப்பாத்த வரான்னு நான் பாக்குறேன். சிவா, சிவா, சிவா. ஏய் நில்றி. சிவா, சிவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. நிலாக்கு என்னாச்சு? அவளுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க, நல்லா இருக்கா? சரியா? வா 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 போலாம். வர முருகா, வா. முருகா, முருகா நில்லுங்க, நில்லுங்க முருகா. முருகா, என்னால முடியல முருகா, நீங்க போயிட்டு வாங்க முருகா. சரிங்க, நீ நல்லா இருப்பா முருகா. முருகா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். நிலா அத்தை, எங்க போனீங்க அத்தை? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்ததா? சாரிடா. உனக்காக தாண்டா அத்தை வெளியில போயிருந்தேன். உனக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ரொம்ப பெயினா இருக்கு அத்தை. என்னால மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெஞ்செல்லாம் அழுத்துற மாதிரி இருக்கு தெரியுமா? இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அத்தை. நிலா, இங்க பாரு, அழக்கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு தான் போகணும். தனியாலாம் விட்டுட்டு போக கூடாது. சரிடா செல்லம். நிலா, உனக்கு இப்ப உடம்பு முடியாம போனதை பத்தி நம்ம வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம், சரியாடா? ஏன் மாமா சொல்லக்கூடாது? இல்ல, நிலாக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பயந்து போயிடுவாங்கல்ல, அதனாலதான்டா. ஓகே அத்தை. தாத்தா பாட்டி பாவம், இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப அழுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அத்தை. ப்ராமிஸ்?
செல்ல குட்டி. சரி நம்ம கிளம்பலாமா? ம். வா போலாமா? நான் தூக்கிறேன். வா தூக்குங்க. மாமா தூக்கிறேன் வா. நான் தங்கம். மாமா நான் வரமாட்டேன்னு தானே நினைச்சீங்க? வந்ததுனால பயந்துட்டீங்களோ? என்னடா இப்படி கேக்குற? இல்லம்மா, நான் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. நீ எப்ப வேணாலும் வருவடா. மாப்பிள்ளை தான் எப்ப வருவாருன்னே தெரியாது. சரி நீ வா சாப்பிடலாம். மா அவருக்கு அவ்வளோ வேலைமா, சும்மா இருந்தா எப்ப வேணாலும் வரலாம். அப்படியாக்கா? மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கோ? கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லு, ஏதாவது ஆயிட போகுது. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். அம்மா டயர்டா இருக்கு, பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடு. நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். நீ கை காலெல்லாம் கழுவிட்டு வா. ம். உங்களை தேடி உங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களா? யாரு? போலீஸ். போலீஸா? எதுக்கு? அவங்க தான் வருவாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே எஸ்கேப் ஆயிடுங்க. ஏய், மாமா கிட்ட என்ன சொன்ன? சும்மா போலீஸ் வந்துருவாங்கன்னு போட்டு வச்சேன். ஆள் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ம். ம். போ. எங்க போறீங்க? போகும்போது எங்க போறோன்னு கேட்காத. யாராவது கேட்டா? யார் கேட்டாலும், எப்ப கேட்டாலும், எங்க போயிருக்குன்னு கேட்டாலும் ஒரே பதில் தான், தெரியாதுன்னு சொல்லிடு. சரி இப்ப நான் கேக்குறேன், எங்க போறீங்க? எனக்கே தெரியாது நான் எங்க போறேன்னு. நீ என்ன போலவே தெரியாதுன்னு நினைச்சுக்கோ. ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்னதான் ஆச்சுங்க? இது பாரு, எதுவும் ஆகக்கூடாது தான் நான் போறேன். என்ன ஆக கூடாது? இதுதான், இதையும் கேப்பியே. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. தெரியணும்ல, என்ன ஆக கூடாதுன்னு இப்ப போறீங்க? அது அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான், புரிஞ்சுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.